படத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. படத்தில் நம்ம ஹீரோ வந்து ராஜாவாக இருப்பாங்க, நம்ம ஹீரோயினி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு டைம் ட்ராவல் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் மேக்ஸ் சாரும் கூப்பிட்டு போர்ட்லேயே மேக்ஸ் போட வச்சிடுறாங்க. ஈவினிங் ஹீரோயினி வீட்டுக்கு போனால் ஹீரோயினோட அம்மாவும் நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மார்னிங் ஹீரோயினி எக்ஸாம் கிளம்பும்போது அம்மா வந்து இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம், இந்த எக்ஸாம் தான் லைஃபு, ஸோ நல்லா பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால ஹீரோயினி வந்து அதே யோசிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்ப பயங்கரமாக ஜோனு மழை பெய்யுது. மழையில் நனைஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினி வந்து எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்காங்க. வழியிலே வந்து எக்ஸாமுக்கு போக பிடிக்காம நம்ம ஹீரோயினி பக்கத்தில் இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து தண்ணியில் ஏதோ சத்தம் வர நம்ம ஹீரோயினி தண்ணி பக்கத்தில் போய் கால் வைக்கிறாங்க. கால் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம ஹீரோயினி டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. இப்போ பாஸ்ட் லைஃப்பில் ஒரு ஊரை காட்டுறாங்க. இந்த ஊரில் மழையே இல்லைன்னு சொல்லிட்டு சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி சடங்கில் இருக்க தொட்டிலே வந்து பொத்துன்னு விழ அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினி தப்பான இடத்துக்கு தான் வந்துட்டோமோன்னு நினச்சி பயந்து பார்த்துட்டு இருக்க அப்போ தான் நம்ம ஹீரோவை ஃபஸ்ட் டைமாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து நீ யார், எங்கேருந்து வந்திருக்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்து கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஸ்கூலுன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. அதனால நம்ம ஹீரோயினி அங்கேருந்து தப்பிக்க மலையே வா வா நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினி தான் மலையோட கடவுள்னு நினச்சி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதனால வந்து குனிஞ்சிடுறாரு. நம்ம ஹீரோயினி ஹீரோவுடைய ஆள் மாதிரியே வந்து மாறு வேஷம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க இது நம்ம ஹீரோவுடைய தளபதி கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயினியை இழுத்துட்டு போய் நம்ம ஹீரோக்கிட்டே விட்டுடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் வந்து நீ யார், எங்கேருந்து வந்திருக்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினி வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப நல்லா வரும்னு சொல்ல நம்ம ஹீரோயினிக்கிட்ட ஒரு சம் போட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினி ஈஸியாக இந்த சம்மை போட்டு முடிக்க ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுறாரு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணான்னு சொல்லி. ஸோ ஹீரோயினிக்கிட்டே வந்து படிப்பு சொல்லித்தரோன்னு சொல்லி கேட்க ஹீரோயினி அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினியை வந்து ஹீரோ வந்து தளபதி வீட்டில் தங்க வைக்க ஹீரோயினி வந்து தளபதி கூடயே தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோவுக்கு ஹீரோயினி பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, குறிப்பாக மேக்ஸு. அந்த இடத்துக்கு ஹீரோக்கு ஏற்கனவே கல்யாணமாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பாங்க. அதனால் ஹீரோயினி வந்து ரொம்பவே வியப்பாக பார்த்துட்ருக்க ஈவினிங் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினி சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, அவங்க அம்மா கொடுத்தது. ஹீரோவும் அதை சாப்பிட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினி கிரவுண்டில் விளையாடுறாங்க. விளையாடிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்க நெக்ஸ்ட் டே வந்து ஒரு அவையை கூட்டுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸாக இருக்காங்க, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல அதனால் ஹீரோயினி வந்து மழை எப்போ வரும் அப்படிங்கிற கணிக்கிற மிஷினை வந்து 3 நாளுக்குள்ளே கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா ஹீரோயினிக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஹீரோயினி தளபதி வீட்டில் புலம்பிகிட்டு இருக்காங்க. 3 நாளுக்குள்ளே நான் கண்டுபிடிக்கலன்னா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்களான்னு சொல்ல அடுத்த நாள் மழை பெய்யுது. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது ஹீரோயினி மழை வந்தால் நான் மறுபடியும் போயிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஹீரோவும் வந்து பயங்கரமாக ஹீரோயினியை பார்க்க ஓடி வந்துட்டுருக்காரு. அந்த பக்கம் ஹீரோயினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி பார்த்தோன்னே வந்து ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினியும் வந்து எனக்கு 3 நாளுக்குள்ளே கண்டுபிடிக்காட்டி மரண தண்டனையான்னு கேட்டுட்ருக்காங்க. அதனால ஹீரோவும் வந்து தளபதி கூட ஹீரோயினியை வந்து காட்டுக்குள்ளே அமுச்சு வச்சிடுறாங்க இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால வந்து தளபதி வேகமாக வந்து ஹீரோயினியை காட்டு பக்கமாக வந்து குதிரையில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபோடைய மாமனார் ஆளுங்க துரத்த நம்ம தளபதியும் வந்து ஹீரோயினியை வந்து குதிரையிலே தனியாளாக அனுப்பி வச்சிடுறாரு. அங்கே இருக்கவங்க கூட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயினி வந்து தனியாளாக வந்து குதிரையில் அங்கேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து கடற்கரை தெரியுது. கடற்கரை பீச் ஓரமாக நம்ம ஹீரோயினி போயிட்டுருக்க தளபதியும் வந்து அந்த விஷயத்த ராஜா கிட்டே சொல்லிடுறாரு. அதனால் ஹீரோவும் வந்து ஹீரோயினியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்போ தான் நம்ம ஹீரோயினி நான் உண்மையாக ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லி மொபைல் ஃபோனில் எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினி பேசிகிட்டு இருக்க அப்போ தான் நம்ம ஹீரோயினிக்கு அவங்க கிட்டே இருக்க நோட்டு ஞாபகம் வருது. அப்போ நம்ம ஹீரோயினி அவங்க கையில் இருக்க காசு எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது காசில் இருக்க ஃபோட்டோ வந்து நம்ம ஹீரோடைய ஃபோட்டோ மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினிக்கு அவங்க அம்மாவுடைய ஃபேஸ் ஞாபகம் வருது. அம்மாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினியை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஞாபகம் வருது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறதுலன்னு சொல்லி. ஸோ அடுத்த நாள் போய் பார்க்கும் போது தான் தெரியுது அந்த பாசி மாதிரி இருக்கும், அதை அடைச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினி வந்து அதை எடுத்துகிட்டு அந்த மிஷினை ஒரு வழியாக வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை நம்ம ஹீரோக்கிட்டே வந்து செஞ்சு காட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினி சந்தோஷப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயினி எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பாடம்லாம் ஒன்று ஒன்றா. அப்போ நம்ம ஹீரோவுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ஹீரோயினை பார்க்க வராங்க. ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிக்க நம்ம ஹீரோயினி அவங்க சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ஹீரோயினி கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்ல ஹீரோயினிக்கு வந்து இது பிடிக்காது. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ வந்து அப்போல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினியை பயங்கரமாக சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கிட்டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபோடைய அம்மா வந்து நம்ம ஹீரோடைய அம்மா மாதிரியே இருப்பாங்க.
அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவங்க ஊருக்குன்னு தனியாக ஹெல்த் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் மழை வர மாதிரி இருக்கவும் நம்ம ஹீரோயினி வந்து தளபதி கிட்ட பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹீரோ கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் குதிரையில் போயிட்டு அங்கே இருக்க பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஹீரோயினி வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஹீரோயினி தண்ணிக்குள்ளே போயிட்டு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா வந்து ஹீரோயினி வந்து ஸ்டார்டிங்கில் போயிருப்பாங்க இல்லையா, அதே காலகட்டத்துக்கு வந்திருப்பாங்க. அதே டைம் அதே டேட்டுக்கு அவங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. அதனால் அவசரமாக மலையிலே ஓடி போய் எக்ஸாமே அட்டன் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்லேயே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நல்லாவே அட்டன் பண்ணி எழுத அப்போ மலையிலே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏன் நினைறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொடை பிடிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து மூவியும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங். பை பாய்.